மலேசியா டு இந்தியா ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பாத்திரலாமா? சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே. ஸோ நாங்கள் போல அன்பு மட்டும்தான் ஊருக்கு போகிறாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஸோ வாங்க பாத்திரலாம். ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது பிப்ரவரி மந்த்ல எடுத்த வீடியோ தான். ஸோ இப்போதான் அப்லோட் பண்ணுறேன் நான். அன்பு ஊருக்கு வர்றது வந்து யாருக்குமே தெரியாது. இங்கேருந்து மாமா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் மோட்டரில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஈவினிங் 5:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 hour தான். ஸோ கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக போய் ரீச் ஆகிட்டு ஃப்ளைட்லேயும் வந்து ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் ஊருக்கு போகல. 2 years ஆச்சு. இப்போ தான் போகிறாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக போகிறாங்க அப்படின்னா, ப்ரோக்கு வந்து மேரேஜ். அதுக்காக தான் வந்து போகிறாங்க. அந்த ப்ரோ வந்து இவரு தான். ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து எங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஒட்டுக்காவே தான் இருப்போம். ஸோ காலேஜ்க்கு அப்புறமேட்டு நான் வந்து வெளியே படிக்க போயிட்டனால அப்படி அப்படியே பிரிஞ்சாச்சு. பட் இவங்க 2 பேருமே இன்னுமே வந்து ரொம்ப டச்சில் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலுமே 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுலேருந்து ஸ்டில் 2 பேருமே அப்படியே தான் இருக்காங்க. அவன் கல்யாணத்துக்கு எப்படி போகாமல் இருக்கிறது? அதனால போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு மட்டும் கிளம்பியாச்சு. இந்தியாலேயும் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ பிகாஸ் லக்கேஜ் எதுவுமே இல்லை. லக்கேஜ் இல்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இறங்கிட்டு நடந்து ஏதோ ஒரு 2 கிலோமீட்டரான் ஏர்போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாப்க்கு ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கேன். வாப்பா. ஒரு வழியாக நைட்டு போய் 11:30 வாக்கில் சேலமில் ரீச் ஆயிட்டாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் அவங்க அப்பாவுக்கு பட் காலையிலே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கெஸ் வந்துருச்சு. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. நானும் வந்து எப்படியோ ஒன்று சமாளிச்சுட்டு இல்லை இங்கே தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களாம் எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் கீழே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பட் சேஃபாக போய் எப்படியோ ஒன்று ரீச் ஆயிட்டாரு. பட் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி. நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து 2 நாள் கழித்து கிளம்பி இங்கே சேஃபாக வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.